இந்த ஜூம் அழைப்பிற்கு குறித்த நேரத்திலே சிறு குழுவாக இருந்தாலும் அனுதினமும் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போறதுக்கு முன்பதாக நாம ஜெபிப்போம். ஆரம்ப ஜெபத்தை சகோதரி தனலட்சுமி அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம் யாவும் தலைவன் ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமா இருப்பவரே, அப்பா, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் ஒரு சிறு குழுவாக சிறு மந்தையாக கூடிய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் அனுதினமும். தேவனே, இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி. உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய தீர்க்க தரிசன ஆகமங்களையும் ஆண்டவரே நாங்கள் படிக்கவும், எங்களுக்கு அதை ஆண்டவரே எடுத்து சொல்லவும் இங்க ஆண்டவரே நீங்க நியமித்திருக்கிற ஆட்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் தகப்பனே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆவியானவரை கொடுத்து இந்த கடைசி நாட்கள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எழும்பி பிரகாசத்தை செய்ய பலன் தாங்கப்பா. எந்த விதமான உபத்திரவங்களோ இல்ல எந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ வந்தாலும் தெய்வனே அதையெல்லாம் பொருட்படுத்தாம உங்களுடைய நாமத்தை நாங்க அதிகமாய் பிரஸ்தாவப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் விசேஷமாக நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ராஜ்யத்தை காணக்கூடிய பாக்கியத்தை தாங்க தேவனே. இன்னைக்கும் நடக்க இருக்கிற ஒவ்வொரு இந்த ஆராதனையிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். பாடல் கூட்டத்தை நடத்தி தருவதற்காக மிஸ் பிரவீனா பிரியா அவளை பாடும்படியாக அழைக்கிறேன். முதல் பாடலாக பாடல் எண் 8. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கண்டழைத்தார், தூர போயினும் கண்டு கொண்டார். ஜீவன் எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். பெரும் பாக்கியமே. இந்த சொந்தக்காரரவர், இந்த நோக்கத்தில் சொந்தமான நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் கரமசைத்து கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அம்மா, உங்க இன்டர்நெட் உங்க வீட்டுல வேற யாரும் யூஸ் பண்றாங்களா?
நீங்க இன்டர்நெட்டை வேற யாராவது உங்க இதுலயே சேர்ந்து யூஸ் பண்றாங்களான்னு கேக்குறேன். அடிக்கடி பிரேக் ஆகி இறைச்சலோட வருதாதான் கேக்குறேன். இறையுது. இன்டர்நெட் ஸ்லோவாகி வருது. பிரியா அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாடு பிரியா. அப்படியே இடத்த மாறி உட்காந்து பாடு, அங்க நெட்டு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே இடம் மாறி பாடிடுவாங்க. சரிங்க சரி. அடுத்த பாடலாக பாடல் எண் 10. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாடல் எண் 133. துதித்து பாடிட பாத்திரமே, துகவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துகவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை ஈந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா
இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். இப்ப நம்ம செய்திக்குள்ளா கடந்து போவோம். ஜெயதர் ஐயா வந்து அடுத்த நிகழ்ச்சி நடத்த. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இருந்தது. கடந்த தினத்திலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த நாளிலே கூடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதை உணர முடிகிறது. ஒருவேளை நம்ம சின்ன குழுவா இங்க இருந்து படிச்சாலும் இதை நல்ல முறையில நம்ம ஆராய்ந்து அறிந்து அதை பதிவேற்றம் செய்யும் பொழுது அதை இன்னும் சிலர் சேர்ந்து பார்க்கிறார்கள். அதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். சரி, இந்த நாளில நம்ம செய்த ஊழியத்தை குறித்து யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? யாரும் ஊழியம் சொல்லுங்க சார். அவரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 200 காப்பீடு கொண்டு கொடுத்தா கடவுளுக்கு கிருபையில கொடுத்தேன். ஒரு டிராக்ஸ் கொஞ்சம் காலையிட்டு ஒரு 2-3 பேர் சந்திச்சு ஒரு 3 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்து பேசினேன். பேசும்போது, அம்மா இந்த மாதிரி ஞாயிறு சட்டம் வருமா, வரும்போது நீங்க ஏற்றுக்கூடாதீங்கம்மா, அது உண்மையான ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் சொன்னேன். உடனே இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தான் மாத்திட்டீங்க, உண்மையான ஓய்வு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்ட்டாங்க. உடனே அதெல்லாம் வெளியே வந்துட்டேன். இன்னொரு அம்மா பார்த்து பேச போனேன். அவங்க போனோடனே சாது சுந்தர் சிங்னு ஒரு போதர் இருக்காராம். அவர் 47 வருஷமா தேவனோட சந்திச்சுட்டு இருக்காப்புலாம். நாங்க அவங்க கூட தான் பின்பற்றுவோம், அவங்க என்ன சொன்னா அவங்கள தான் நாங்க கேட்போம் அப்படின்னா. இல்லம்மா, நாங்க வேதத்தின் அடிப்படையில நாங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததை போய் நாங்க சொல்லுதோம். ஏத்துக்கிட்டது உங்க விருப்பமா, நீங்க தான் தீர்மானம் எடுக்க போறீங்க, சொல்ல வேண்டிய கடமை எங்க கடமைமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்கு சோஸ்திரம். வேற யாராவது இந்த ஊழியத்துல பங்கு பெற்றீங்களா? இல்ல பங்கு பெற்றுட்டு சொல்லக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? நீங்க பங்கு பெறாமல் இருந்தாலும் பங்கு பெற்றுட்டு சொல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். இந்த ரெண்டே நான் சொல்லிக்கிறேன். இன்றைய தினத்துல நாங்கள் குடும்பமாய் ஊழியத்துக்கு போனோம். ஒரு ஏறக்குறைய 800 வீடுகளில அந்த பிரதிகளை விநியோகிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்க கடந்து செல்லும்போது நிறைய ஆலயங்கள்லாம் இருந்துச்சு. நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இதுல நின்று நம்ம கொடுக்கறது அவ்வளவு சரியில்லை, நம்ம வீட்டுல போய் வச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படியும் அவங்க பார்ப்பாங்க, இதுல கலகம் வரும், பிரச்சனை வரும். சில ஆலயங்கள்லாம் முடிஞ்ச ஆட்கள் வந்தாங்க, மனைவிக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஆசை. நான் இல்லை வேண்டாம், நம்ம வீடுகளில் தான் போவோம்,
அதுதான் முறை என்று சொல்லி வீடு வீடா போனோம். காலையில ஒரு 9 மணிக்கு போல புறப்பட்டிருப்போம். 11:30 12 ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது. மதியம் ஒரு 2:30க்கு புறப்பட்டோம். ஒரு 5:30க்கு வீட்டுக்கு வந்தோம். 800 வீடுகளில அந்த கைப்பிரதியை வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதுல ஒருவர் வந்தார். வந்து அவர் நான் இந்து ரொம்ப சந்தோஷமா கைப்பிரதியை வாங்கிக்கிட்டாரு. வாங்கி நான் இந்து, அது கூட ஒரு கிறிஸ்தவரும் இருக்கிறார். கர்த்தர் இந்த இது நிர்வாகம் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அதை ரொம்ப பாராட்டினாரு. நீங்க எந்த சபை அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் அவரிடத்துல சொன்னேன், இந்த பத்திரிகையை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னார். நாங்கள் சபையை மாற்றுவதற்கான ஊழியத்தையும் செய்யவில்லை, மதத்தை மாற்றுவதற்கான ஊழியத்தையும் செய்யவில்லை. ஒரு நிகழ்ச்சி வேதத்தின்படி உலகத்தில் நடக்கப் போகிறது, அன்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும் என்கிற எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ரொம்ப நல்லதுயா, ரொம்ப நல்லதுயா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அநேக இந்து ஜனங்களுடைய வீடுகளுக்கு தான் போக முடிந்தது. எந்த எதிர்ப்பும் இல்லை. கர்த்தர் எல்லாரும் வாங்கினாங்க, ஒரு இரு நபரை தவிர. கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். சரி, வேற யாராவது நீங்க எப்படி சாட்சி பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குது பிரதர் அர்ஜுன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய போதகர்கள், சொன்ன போனா நம்ம அட்வான்டேஜ் தான், பெரிய போதகர்கள் இடத்துல இன்னைக்கு நான் பேசிட்டேன். அவங்க இல்ல, நாங்க வந்து இந்த நாளை குறித்து சொல்லுகிற அந்த உபதேசத்தை நாங்க எப்பவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாளை குறித்ததான உபதேசம் உங்களுக்கு கிடையாது, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா சபைக்கு முந்தி நியாய தீர்ப்பு முடியுது போதே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி ஒண்ணு இருக்குதா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு இந்த உபதேசம் இல்ல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அப்போ ஒரு போதகர், பெரிய போதகர், அவர் PhD முடிச்சிருக்கிறாரு, நல்ல இது என்ன சொல்றது, பெரிய ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 30-40 வருஷமா ஊழியம் செய்யறார். நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனாலும் அவர் இடத்துலயும் நான் இன்னைக்கு சொன்னேன், நீங்க அப்ப நான் இந்த யுகங்களின் வார்த்தையின் புத்தகத்துல படிச்சதை நான் அவர்கிட்ட சொன்னேன். முதல் வருகையும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில தான் நீங்கள் படிக்கணும், ஆராய வேண்டும். அது எப்படி நடந்ததோ அப்படித்தான் இரண்டாம் வருகையும் தீர்க்க தரிசன அடிப்படையில தான் காலத்தின் நேரத்தையும் தேவன் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்படி ஒண்ணு சொல்லி இருக்கிறாரான்னு என்கிட்ட திருப்பி கேட்டார் அவர். அப்ப எனக்கு புரிஞ்சு, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா இருக்குது, வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னைக்கு நான் அந்த ஸ்லைட் எல்லாம் அனுப்பிவிட்டேன். அவர் படிச்சாரா இன்னும் எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அந்த பெரிய போதகர் இடத்துல நான் பேசணும். ஏன்னா அவர் பல போதகர்களை உருவாக்குற ஒரு போதகர். அதனால அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை பேசும் நான் நம்புறேன். நல்லது. சபையின் இடத்துல நீங்க வேலை செய்திருக்கிறீர்கள். பொதுவா பிரதர் அர்ஜுனன் பெரும்பாலானவருக்கு கிட்டத்தட்ட 99% கூட நீங்க எடுத்துக்கணும், சபையினுடைய சுத்திகரிப்பை பற்றி தெரியவே தெரியாது. ஆமா, அதனால அவங்களுக்கு சபைக்கு முந்தி நியாய தீர்ப்பு குறித்து அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து சபை இப்படியே தான் கடைசி வரைக்கும் போகும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். சபை அதற்கு முன்பாக சுத்தப்படுத்தப்படும் என்கிற போதனை அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவரிடத்துல நேரடியா போய் காலத்தை சொல்வதை காட்டிலும் நீங்க சபை சுத்திகரிக்கப்பட போகிறது அப்படிங்கிற எச்சரிப்பை முதல்ல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிறகு காலத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விடுவாரு. கண்டிப்பா பாஸ்டர். சரிங்களா? பட் இனிமே அதை நான் பிரயாசப்படுறேன். ஆமா, பட் என்னுடைய போக்கஸ் அட்வான்டேஜ் தான் பாஸ்டர். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நான் அட்வான்டேஜ் மக்களைத்தான் சார்ந்து போய்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட தான் சொல்லணுங்கிறதுனால அந்த இதோட நான் போய்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா அவங்ககிட்ட தான் அதிகமான வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. சரி, வேற யாராவது சாட்சி பகிர விரும்புறீங்களா? நம்ம ஒரு சின்ன குழு, நம்மளே இன்னும் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற பிரயாசத்துக்குள்ள நம்ம போகலை அப்படின்னா,
நீங்க போயிட்டு இங்க சொல்ல மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. தேவனுடைய நியாய சங்கத்துக்கு முன்பாக நீங்க கடுமையாக நிற்க வேண்டியது. ஆனா போகல அப்படின்னு சொன்னா அது மிகவும் துக்கமான காரியம். ஆமா, நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாஸ்டர். இங்க இருக்கிற இந்த குழுவில் இருக்கிற ஒரு 5ல இருந்து ஒரு என்ன இன்னைக்கு என்ன ஒரு 13 பேர் வந்திருக்கிறோம். தொடர்ந்து வராங்களா என்னன்னு தெரியும், எனக்கு சரியா தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா நான் ஏன்னா என்னுடைய வேலை நிமித்தமா வெளியே போயிடுறதுனால நான் சரியா அட்டன் பண்ண முடியல. ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், சீர்திருத்தம் என்பது ஒருத்தரால் தான் தொடங்கப்படும். அது ஆதியில இருந்தும் சரி, நீங்க படிச்சிருக்கிற அந்த சரித்திரத்தை போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒருத்தரால தான், ஒரு சிறு குழுவால தான் என்ன செய்யணும், சீர்திருத்தத்தை தொடங்கப்படும். தேவனுடைய எச்சரிப்பும் பாத்தீங்கன்னா ஆதியில இருந்து நீங்க ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லப்படுகிற எல்லாவித தீர்க்க தரிசனமும் ஏதோ ஒருவரால் தான் தொடங்கப்பட்டிருக்கும். அவங்களால தான் அந்த இன்ஸ்பயர், அதாவது வந்து அந்த அந்த உந்துதல் நமக்கு கண்டிப்பா வேணும். தேவனுடைய வருகை நம்ம சற்று சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வேகமா வேலை செய்ய நமக்கு தோணும். நமக்கு புரியல, நமக்கு ஒரு டவுட் வந்துடும், ஐயோ நம்ம ஒரு சிறு குழு வரைக்கும் யாரும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொறி தாங்க, அது என்னைக்குனாலும் சீக்கிரம் வேலை செய்யும். அதனால தயவு செய்து அவருடைய ஊழியத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பரப்ப பாருங்க. யார் இங்க இருக்கு நான் கேட்டிருக்கேன்னு சொல்றேன், ஒருவேளை கண்டிப்பா நீங்க செய்யலாம். ஒரு சிறு குழு தான். எப்படி வில்லியம் மல்லர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட கைகோர்த்து சேர்ந்தவங்க நிறைய பேர் எழுந்திருச்சாங்க. அப்படி அவங்க ஒரு சீர்திருத்தத்தை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நமக்குன்னு இந்த புதிய வெளிச்சம் கிடைச்சது. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்சம் தயவு செய்து, குழு சின்னதா இருக்குது, கூட்டம் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாத்துறாதீங்க. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எப்பவும் என்ன செய்யற துணையா இருக்கிறாரு. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு தேவன் நமக்கு எப்படி எல்லாவற்றையும் செய்தாரோ, ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருடைய வேலை செஞ்சுட்டாரு. நல்லா கவனமா கேளுங்க. அவர் நமக்காக மரித்து நமக்குன்னு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கி வச்சுட்டார். பட் நம்மளுடைய வேலை இனி நம்ம செய்யணும். நம்ம மனுஷன் இடத்துல செய்யறதான், காண்கிற மனுஷன் இடத்துல அன்பு செலுத்தாதான் காணாத தேவன் இடத்துல அன்பு செலுத்துறது எப்படி? அப்ப காண்கிற மனுஷன் இடத்துல தேவனுடைய வருகையும் எச்சரிப்பை நம்ம சொல்லலைன்னா உண்மையிலே நாம வெக்கப்பட்டுதான் போய் நிக்கணும் அவர் இடத்துல. அதனால தயவு செய்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யார் இடத்துல பேசணும், யார் இடத்துல கொடுக்கணும், யார் அக்கம் பக்கத்துல இருக்கணும், உங்க வீடோ யாருக்காவது நீங்க ஆயத்தப்படுத்த தயவு செய்து இது பண்ணிடாதீங்க. கடவுள் உங்களோட கூட கண்டிப்பா இருப்பார். ஃபர்ஸ்ட் நீங்க பேசலாம். சரி, அது ஒருவேளை உங்களுக்கு அந்த ட்ராக்ஸ் பிரச்சனை இருந்தா நீங்களே எழுதுங்க. இல்ல என் பேர் அதுல இருக்கிறது, அது எப்படி அவர் போட்ட பேரை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம்னு சொல்லுங்க. அதே ட்ராக்ஸ்ல உங்க பேர் போட்டு தரேன், நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஊழியம் செய்யலாம். இல்ல ஒருவேளை உங்களுக்கு இது அச்சிடிக்கிறதுல செலவு செய்வதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்க அச்சு ஆபீஸ்க்கு போங்க. நீங்க எவ்வளவு பிரதி அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. உடனே அதுக்குரிய நிதியை நான் சொல்றது காட்டிலும் இன்னும் சிலர் அதுல ஆர்வமா இருக்கிற பிள்ளைகளோட கூட பேசி உங்களுக்கு அதை நான் உதவலாம். எதையாவது சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு நீங்க கடுமையான வார்த்தையின் வாயில வரும். விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. சோர்ந்து போயிடாதீங்க, இலகுவாக நினைத்து விடாதீங்க. ரட்சிப்பு சிம்பிள் 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 அப்படின்னு சொல்வேன் நான். ரொம்ப இலகுவானது. அது யாருக்கு என்று சொன்னார், கிறிஸ்துவுடன் கூட உடன் வேலையாட்களா இருக்கிறவர்களுக்கு மட்டுமே. நீங்க உங்க இச்சையில, உங்க சுயத்துல, உங்க விருப்பத்துல இங்க வேற எதையாவது செய்ய சொல்றோமா? நான் வேற எதையாவது செய்ய சொல்றேன்னா இந்த விசுவாசத்துல இருக்கிற பிள்ளைகளை நீங்க வேலையை விட்டுருங்கன்னு சொல்றேனா? இல்ல உங்க சொத்து வித்துருங்கன்னு சொல்றேனா? இல்ல சிட்டியை விட்டுட்டு நீங்க உடனே நாட்டுப்புறத்துல ஓடி போயிருங்க, கண்ட்ரிலிங் போயிருன்னு சொல்றாங்க? இல்ல, நோ நோ. நீங்க இருக்கிற இடத்துல தேவனை போல மாறுங்கள். தேவனை போல மாறுகிற அந்த வேலையில அவருடைய வருகை துரிதமாக வேண்டும் என்று சொன்னால் எச்சரிப்பின் செய்தி விரைவாக கொடுக்கப்பட வேண்டும். நீங்க நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிற அந்தந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய வேலை நடந்துரும். நீங்க நினைக்கிறீங்க ஒரு எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை எண்ண முடியல, 12-15 பேர் இருக்கோமா? 15 பேர்ல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா
நீங்க ஒரு 10 பேரை உங்களால ஆதாயப்படுத்த முடியும்னு சொன்னா ஒரு நாள்ல நீங்க 10,000 ட்ராக்ஸ் கொடுத்துடலாம். நாங்க இன்னைக்கு போனோம், கிட்டத்தட்ட நாங்க 1000 கொடுக்கணும்னு போனோம். எங்க சரீர பலம் எங்களை திரும்பி வர வைத்து விட்டது. எங்களால நடக்க முடியல. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி வந்துடுச்சு. அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம். இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்துருப்போம். அதனால தயவு செய்து உங்க ரட்சிப்பை நீங்களே பரிசோதித்து பார்த்து விடாதீங்க. நீங்களே சோதித்து பார்த்து விடாதீங்க. நான் மிரட்டுறேன்லாம் நினைக்காதீங்க. நான் நிஜத்தை சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில இந்த எச்சரிப்பின் செய்தியை பூமியில பரப்புவதற்கு பிரயாசப்படாவிட்டால் தெருவில் இறங்கி, நான் உட்கார்ந்து வேலை இவ்வளவு நாளும் பார்த்தேன். கம்ப்யூட்டர் போஸ்டிங், யூடியூப், அதுல எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதுல ஒரு திருப்தி. அன்னைக்கு 800 பேர், அன்னைக்கு 500 பேர், 2 நாள் தான் போயிருக்கிறோம். நாளைக்கு போக முடியாது. நான் கொஞ்சம் எனக்கு ட்ராக்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னொரு 500 ட்ராக்ஸ் தான் இருக்கு. இன்னொரு 10,000 ட்ராக்ஸ் அடிக்கணும். அதோட கூட இன்னொன்னே சேர்த்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். இயேசுதான் தெய்வன் அப்படிங்கிறத வலியுறுத்தி அதுக்குள்ள ஒரு 2 பக்க பேப்பரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் அது வேலையை நாளைக்கு செய்ய நினைச்சிருக்கிறேன். நீங்க தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பரிசோதித்து பார்த்து விடாதீங்க. என்னதான் யூடியூப்ல கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி போட்டாலும் இவ்வளவு பேரை சந்திக்க முடியாது ஒரே நாள்ல. ஒரே நாள்ல இவ்வளவு பேரை சந்திக்கவே முடியாது. இறங்கி சும்மா போயிட்டு வந்தோம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். அதனால தயவு செய்து சொல்றேன், தேவனுடைய எச்சரிப்பின் வேலையை செய்வதில் இன்னைக்கு ஈடுபடலைன்னா ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல ஈடுபடுத்த மாட்டார். நீங்க ஈடுபட முடியாது, அங்க இருக்க முடியாது. இந்த சௌகரியமான நேரத்துல இந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க நம்ம தவறினோம் அப்படின்னு சொன்னா அங்க எப்படி நம்ம நிற்போம்? அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆலோசனையாக, உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன், புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சரி, வேற யாராவது ஒருவேளை வேற யாராவது சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். சார், நானு வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நான் தமிழ் காப்பிய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சண்டே மிஷன், சண்டே வர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பி இருக்கிறேன். ஆனா யாரு படிப்பாங்களோ படிக்கலையோ எனக்கு தெரியாது சார். ஏன்னா என்னால அதுதான் செய்ய முடியுது இப்போதைக்கு. அதனால அனுப்பியிருக்கிறேன். சரி, அவர் நம்ம போதகர் ஜொனத்தான் என்ற ஒன்று பகிர்ந்து கொண்டாரு. அவர் ஊழியத்துக்காக ஞாயிறாசரிப்பு சபைக்கு சென்றதாகவும், அங்கே மழை வந்து விட்டதுனால யாருக்கும் கொடுக்க முடியாமல் திரும்பி வந்ததாகவும் சொன்னாங்க. நான் தான் சொல்றேன், நீங்க சர்ச்சை தேடிலாம் போகாதீங்க, வீடுகளை தேடி போங்க. வீடுகளை போய் தேடி போங்க, நேரம் எடுக்கும். நீங்க சர்ச்சில் போய் நின்றுட்டு ஒரு பெரிய சர்ச்சுன்னா 500 ட்ராக்ஸ் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது, கொடுத்துட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க. நான் வீடு வீடா போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு 4 ஆகும் 500 ட்ராக்ஸ் கொடுக்குறது. அதனால அதை செய்து பாருங்க. திரும்பி வர வேண்டாம். நாங்களும் ஒரு இடத்துல போய் கொடுத்தோம். காலையில திரும்பி வந்ததுக்கு ஒரு காரணம் மழை தான். கொடுத்துக்கிட்டே இருந்தோம், வீடு வீடா வச்சுக்கிட்டே இருந்தோம். மழை வந்துட்டு இன்னும் வைக்கக்கூடாது, வச்சா ட்ராக்ஸ் வீணா ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாங்க திரும்ப தான் செஞ்சோம். சாயங்காலம் போனோம். வேற யாராவது இப்படி இந்த ஊழியத்துல பங்கு பெற்றவங்க இன்னும் சாட்சி சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் சிஎஸ்சி சர்ச் போயிட்டு அங்க போய் கொடுத்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸ்னா கொஞ்சம் பத்தல, வரக்கூடிய வாரங்கள்ல கொஞ்சம் அதிகமா அடிக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய அங்க மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு கொடுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் மட்டும் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து அம்மா கிட்ட நீங்க உள்ள வந்து கொடுக்க கூடாது, வெளியில நின்றுதான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வேற ஏதோ பிரச்சனை இல்லை, மத்தவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நல்லதுமா. உங்களுக்கு ட்ராக்ஸ் அடிக்கிறதுல ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கோம். நீங்க மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ அதை நீங்க ப்ரெஸ்ல போய் கேளுங்க. மொத்தமா அடிக்கும் போது கொஞ்சம் கம்மியா வரும். யூ கான்டாக்ட் மீ இன் பர்சன், ஐ கேன் வி ஹாவ் பீப்புள்ஸ் டு ஹெல்ப். நான் இல்லை,
அநேகர் அதை உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நான் அந்த உதவியை பெற்றுத்தர முடியும். யாருக்குனாலும் சரி, யாருக்குனாலும் சரி. தேங்க்யூ பாஸ்டர். சரி, இந்த ஊழியத்திற்காக நம்ம இன்னும் யாராவது பகிர்ந்து கொள்ளணுமா? சரி, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில கைப்பிரதிகள் சும்மா பூமியில் அப்படி அங்கே செதறி கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு 10 பேரை இன்னும் இறங்கல. ஒருவேளை ஆண்டவர் எலியாவின் கண்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த 7000 பேர் போல மறைக்கப்பட்ட அனைவரும் வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். அவங்க நம்ம ரட்சிப்பின் இடத்தை இப்ப எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காலம் வந்தா பார்ப்போம், வரதோ வரலையோ, பரலோகத்துக்கு போனா வேலையை பாருங்க, அவ்வளவுதான். சரியா? இந்த ஊழியத்துல பங்குபட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். யாரு ஜெபம் பண்றீங்க? சுபமேஷ் எஸ்டின்னு இருக்கிறீங்க, எனக்கு புதியதாக தெரியுது. நீங்க ஜெபம் பண்ணலாமா? நீங்க ஜெபம் பண்ணலாமா? அந்த ஊழியத்தை இன்னும் தாங்கும்படியாக தேவன் அதில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்க ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பாஸ்டர். ஜெபம். அன்பும் நெருக்கமும் இருந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலையும் எங்களுக்கு கூடி ஜெபி கொடுத்த தயவுக்காக நன்றி இயேசுப்பா. எங்க உங்க நாமத்துக்கு குறித்து நாங்க பேசிக்கிறோமோ அங்க இருந்து எங்களோட ஜெபத்தை கேட்டு பதில் தர தயவுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வேலையும் ஜூம்ல இருக்க அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்யற ஊழியங்கள் அனைத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு பதில் தரதற்காகவும் நன்றி இயேசுப்பா. இன்னும் உம்முடைய ஊழியம் உலகளாவிய அளவுக்கு மென்மேலும் வளரவும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை நிரப்பவும் நீ வழி நடத்துற தயவுக்காக நன்றி இயேசுப்பா. உம்முடைய ஆசீர்வாதக்கரம் ஒவ்வொரு வினாடியும் எங்க கூட இருந்து வழி நடத்துற தயவுக்காகவும் இந்த ஊழியத்தை இன்னும் அநேக மக்களுக்கு நாங்க கொண்டு சேர்க்க எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துற தயவுக்காக நன்றி இயேசுப்பா. உம்முடைய ஆசீர்வாதக்கரம் ஒவ்வொரு வினாடியும் எங்க கூட இருந்து வழி நடத்துற தயவுக்காக கொடா கொடி நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இன்னொன்னு, நம்ம இதுவரைக்கும் நிறைய காரியங்களை படித்திருக்கிறோம். அதுல ஏதாவது சந்தேகம் இல்ல கூடுதலான கருத்து இல்ல இன்னும் இந்தந்த காரியங்களை நான் வேதத்துல படிக்கும்போது எனக்கு விளங்கவில்லை, அதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் அறிந்து கொள்வதற்கோ இங்க தெரிவிப்பதற்கோ விரும்பினா அந்த நேரத்தை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிந்து இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு சம்பாஷிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கிற தலைப்பு அருவருப்புகள், சபைக்குள்ளே புகுந்திருக்கிற பாபிலோனிய அருவருப்புகள். இன்னைக்கு அதை சொல்லணும்னா நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகி போய் நிற்குது. இன்னைக்கு சபை தலைமை நினைத்தால் கூட அதை சரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அது பெருகிவிட்டது. அதனால அவைகளை சரியாய் அறிந்து கொண்டு அவைகளுக்கு மத்தியில நீங்கள் ஞானமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். இந்த அருவருப்புகளை குறித்து நம்ம 2 வகுப்புகளை படித்தோம். முதலாம் வகுப்பு நம்ம தீர்க்கமாய் அதை ஆராய்ந்து அதை பதிவேற்றம் செய்தோம். ஆனா 2ஆம் வகுப்பை நம்ம பதிவேற்றம் செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் அது எப்படி சொல்றது, திடீர்னு ஏதோ வந்து நின்று டப 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 டபான்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஒருத்தர் போனதுனால அந்த சம்பாஷணை சீர்குலைக்கப்பட்டது. அவர் தன்னுடைய ஆஸ்தி பலத்தை, அந்த துணிவை அவர் காட்டியிருக்கிறார், அவ்வளவுதான். அதனால நான் பதிவேற்றம் செய்யவில்லை. அதை எடிட் பண்ணி ஏற்றணும்னு நினைச்சேன், பட் அதுக்கெல்லாம் எனக்கு முடியல, அவ்வளவுதான். சரி, அதை தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம அந்த
அருவருப்புகளை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க என்ன அருவருப்புகள் சபைகளில இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் எவைகளை அருவருப்பு என்று பார்க்கிறீர்கள்? நான் சொல்லவே மாட்டேங்க. இம்பாசிபிள். டோன்ட் திங்க் தட் ஐ ஓபன் மை மவுத் அண்ட் டெல் ஹியர். அதை தெரிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு நான் பேசியவைகளை. இப்போ நீங்க ஏதாவது அதை காட்டிலும் கூடுதலாகவும் இருந்தால் இங்கே தெரியப்படுத்தலாம். நம்ம அதை குறித்து தியானிக்கலாம், சிந்திக்கலாம். அது அருவருப்பா இல்லையா என்று முடிவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் தேவன் சொல்லாத காரியங்கள்லாம் வந்து நம்ம சபைக்குள்ளார நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எல்லாமே அருவருப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆமா, நமக்கு போன வகுப்புல நம்ம பார்த்தோம் இந்த காரியங்கள் எல்லாமே வந்து அருவருப்பு தான். போன வகுப்புல நம்ம என்னமா பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் போன வாட்டி பார்த்தோம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இந்த கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துற அந்த நாள்ல நம்ம வந்து அவங்களுக்கு பொன்னாடை போத்தி மாலை போட்டு அவங்கள வரவேற்கிறது. சரி கேட்கலையம்மா? சரியா கேட்கலம்மா? நல்ல சரியா கேட்கல. சுகன்யா சரியா வந்து மாஸ்டர் இப்போ கெஸ்ட் இப்போ தேவனை ஓய்வுன ஃபர்ஸ்ட் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்ம ஏசப்பா மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம மகிமைப்படுத்தணும். அந்த நாள்ல நம்ம வந்து இப்போ சீஃப் கெஸ்ட் யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொன்னாடை போத்துறது, மாலை போட்டு வரவேற்கிறது, இதெல்லாம் வந்து தேவனை மகிமைப்படுத்துற அந்த இடத்துல வந்து மனுஷனை நம்ம வந்து இது பண்றது வந்து அது ஒரு அருவருப்பான ஒரு காரியம் தான். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மதர்ஸ் டே, உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றது, ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து சபையில நடந்துட்டு வந்தது, அதெல்லாம் வந்து அருவருப்பு தான். இப்ப அநேக காரியங்கள் வந்து மாற்றப்பட்டு வருது. இப்ப எங்களுடைய சபையிலுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். பட் இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கரோகி சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பாடுறதெல்லாம் கூட அது தேவையில்லை. இப்ப நம்ம வந்து சியோன் இனிய கீதங்கள் தான் இப்போ சபையில வந்து அதிகமா வந்து நம்ம பாடுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரோகி சாங்ஸ் அநேக சபையில இப்ப அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சர்ச் எல்லாம் வந்து ஒய்நாள்ல சமைக்க கூட செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. பாவ செயல்களை போவேன்னா அருவருப்புங்கிறது பாபிலோன்ல இருக்கிற பழக்க வழக்கம் சபைக்குள்ள வரும். அதான் அடிப்படையில நம்ம படிக்கணும். பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் சபைக்குள்ள வருது, அல்லது உலகத்தினுடைய பழக்க வழக்கம் சபைக்குள்ள வருகிறது என்கிற அடிப்படையில நம்ம தியானிச்சாதான் அது சரியாக இருக்கும். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி சபைக்குள்ள வரவேற்பு, சில சமயங்கள ஒரு பிரியமானவர்கள் வருவாங்க, அவங்கள நம்ம வரவேற்கணும். ஆனா உலகத்தானை போல வரவேற்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அவங்கள பெரிய பொட்டு வச்சு அடிச்சு கூட்டிட்டு வந்து மாலை போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆலயத்துக்குள்ள மாத்திரமல்ல, வெளியிலேயே நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய பழக்க வழக்கம் இல்லை. சரிங்களா? ஆனா அது ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒன்று. சரி, வேற ஏதாவது அருவருப்பு? பாஸ்டர் சர்ச்சில் படுத்து தூங்குறாங்க பாஸ்டர். சரி, அதாவது படுத்து தூங்குறது நீங்க எப்போ சொல்றீங்க? பிரசங்கம் பண்ணும்போது, ஆராதனை நடக்கும்போது, ஆராதனை முடிஞ்ச பிறகு? முடிஞ்ச பிறகு பாஸ்டர் மதியம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படி எல்லாரும் இல்ல சிலர் மேல இடம் இருந்ததுன்னா மேல ரூம்ல போய் படுத்துடுறாங்க, இல்லைன்னா பின்னாடி பெஞ்ச்ல அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. சரி, அது சரீர பலவீனம், வேற இடங்கள் இல்லாம இருக்கலாம். நம்ம அதை அருவருப்பு என்று நம்ம சொல்ல வேண்டாம். அது
சிலருக்கு அப்படி நாங்க ஈரோட்ல இருக்கும்போது சுகன்யாவுக்கு தெரியும், மதியானம் 6ஆம் தேதி முடிச்சோன்னா முக்கூட வாசல்ல படுத்து கிடப்போம். நம்ம ஞாபகம் இருக்குங்களா? அந்த முன்னாடி அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும்ல, ஆமாங்க பாஸ்டர். அதுல நாங்க அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு முந்தைய அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அதுலதான் கொஞ்சம் படுத்து உட்கார்ந்துருப்போம். அதான் இடம். அதுக்கு மேல போனோம், அங்க மேல அவங்க லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, அங்க நாங்க போக மாட்டோம், நாங்க கீழே தான் இருப்போம். இதை சரீர பலவீனத்தின் நிமித்தமாக உங்களுக்கு மத்தியானம் ஆராதனை இருக்கும், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், அவங்க கொஞ்சம் படுப்பாங்க. அது அகலவீட்டுக்குள்ள என்ன படுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா என் தேவன் மிகவும் அன்பான. இந்த சூழ்நிலையை நம்ம சரியா கையாளணும். கண்ணை மூடிட்டு குற்றச்சாட்டு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஞானமா நீங்க கையாளணும். சிலருக்கெல்லாம் சரீர பலவீனம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், அது வாலிபுள்ளைகளுக்கு தெரியாது. என்னை மாதிரி ஆளுக்கு தெரியும். நானும் முந்தி சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்போம், வாலிபம் முறுக்குல. ஆனா இன்னைக்கு அதை உணர்கிறோம். அந்த நேரம் அதை 11 மணி 12 மணி வந்த உடனே அந்த பசி மயக்கம் வந்துடுது. ஏன்னா சுகர் பேஷண்ட்டு, அது நேரத்துக்கு சாப்பிடணும் வந்துடுது. கண்ணு தானா இழுக்கும். நீங்களும் தூங்கவே வேண்டாம், தானா இழுக்கும். இப்போ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏளனை செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும். நம்ம கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துங்க. சரியாமா? ஓகே பாஸ். மைக்கை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா தயவுசெய்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நம்ம எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம், அதனால வீட்டில் உள்ள பேக்ரவுண்டு சத்தம் கேட்கும். சரி, வேற ஏதாவது? சிலுவை. சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை சொல்லுங்க. போன வாரம் ஒரு வெளிநாடுல இருந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்க. 1 வருஷம் ஆயிரம் சொல்லி இங்க வந்திருக்காங்க. உடனே ஒரு அம்மா உடனே பார்த்த உடனே சர்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே நெத்தில சிலுவை போட்டாங்க. நான் பார்த்த மாதிரி அந்த அம்மா கூப்பிட்டாங்க, வாங்கம்மா அப்படின்னு. என்னம்மா சிலுவை போடுதி அப்படின்னு. எங்கூட கலாச்சாரமா அப்படின்னு. இன்னும் சவுண்டரியில கிடையவே கிடையாதுமா, நீங்க இன்னும் இப்ப பாபிலோன்ல இருக்கியே வரதே அப்படின்னு. இந்த வாரம் ஒரு அம்மாவை பார்த்தேன். பார்த்தோன்னே செயின் எல்லாம் போட்டு வந்தாங்க. செயினை போட்டு ஃப்ரெண்ட்ல சிலுவை எல்லாம் போட்டுருந்தாங்க. உடனே கூப்பிட்டேன், வாங்கம்மாங்கன்னு. என்னம்மா போட்டிருக்கீங்க? சிலுவை போட்டிருக்கீங்க. நம்ம சிலுவை போட்டு ஆளாமான்னு கேட்டேன். இல்ல அப்படி கொஞ்சம் தானம்மா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே கொஞ்சமா பேராதீங்கம்மா அப்படின்னேன். வேற அவ்வளவுதான். சரி, இந்த சிலுவை குறித்து நான் அந்த என் மெசேஜ் ஒன்று அதை அப்லோட் பண்ணிடணும்னு பார்த்தேன். தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, ரோம கத்தோலிக்க சபையில் அது ரொம்ப பிரபலமா இருக்கும், பாப்டிஸ்ட் சபையிலையும் அது ரொம்ப பிரபலமாக இருக்கும். கிறிஸ்தவம் என்பதற்கு அடையாளம் சிலுவை என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள், அப்படி நம்ப வைத்தார்கள். சரிங்களா? வேதம் கிடையாது, வேதத்தில் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் ஒன்றுமே கிடையாது. என்னது கிறிஸ்தவருடைய அடையாளம்? கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன? கேரக்டர். 100% கிறிஸ்துவை பிரதிபலிப்பது, அதுதான் அடையாளம். வேற ஒரு அடையாளம் கிடையாது. உங்களை பார்த்தால் ஒரு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிலுவை. நீங்க நம்ம கிரேவியார்டுக்கு போங்க, அங்க சிலுவை இருக்கும். நம்முடைய ஆலயங்களுக்கு உச்சியில பாருங்க சிலுவை இருக்கும். நம்முடைய சர்ச்சினுடைய எம்பளத்துல பாருங்க சிலுவை இருக்கும். நம்ம என்ன ரிசம்பிள் பண்றோம் தெரியுமா? நம்மளை பார்த்து பாபிலோனிய கிறிஸ்துவம் பாடங்களை கற்பதற்கு பதிலாக நம்ம பாபிலோனிய கிறிஸ்துவத்தினுடைய பழக்க வழக்கங்களை சபைக்குள்ள கொண்டு ஸ்திரமா வச்சிருக்கிறோம். சரி பண்ண முடியுமா? ஒருத்தர் ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ வந்த ஒரு செய்தி, பாஸ்டர் டெட் வில்சன் ஒரு நிறைய ஊழியம் செய்யறதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்க செய்யறீங்களே, உங்க அப்பா கொண்டு வந்த சிலுவையினுடைய அடையாளத்தை உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா அவரால் மாற்ற முடியும். பயங்கரமான எதிர்ப்பு வரும். உங்க இந்த தாலி, அதுல சிலுவை வச்சிருக்கீங்களா? அந்த தாலியை மாத்திருங்க. நமக்கு வெளியரங்கமான அடையாளம் கிடையாது,
நம்முடைய செயலும், நம்முடைய கிரியைகளும், நம்முடைய பேச்சியும், நம்முடைய சிந்தனையும் பிறருக்கு நம்மை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நிறுத்த வேண்டும். அதனால அந்த சிலுவையில இன்னைக்கு ஒரு ஒரு போதகர் வீடு கட்டியிருக்கிறாரு. அவருக்கு இந்த உபதேசத்தை நான் பலமுறை உங்க கோயில்ல சொல்லியிருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஊறி நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அறியாம எவ்வளவு தக்க நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்காக சொல்லுகிறேன். அவரு என்ன மட்டும் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. சரி, நானும் சரி இதை சாக்கா வச்சு கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஒரு 50 பேருக்கு ட்ராக்ஸும் கொடுத்துட்டு அவர் வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனேன். அவர் பெருமையா, நம்ம அடையாளத்தை என் வீட்டில் போட்டேங்களே, நம்ம சபையினுடைய அடையாளத்தை என் வீட்டில் போட்டுட்டேன்னா அந்த அடையாளத்தை காட்டுறதுல சிலுவை இருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ரிமூவ் தட் அவுட். திஸ் இஸ் நாட் த சைன் ஆஃப் காட்ஸ் சர்ச். உன் வீடு தேவனுடைய சபையாக மாறட்டும். உன் வீட்டை பார்க்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள் வாழுகிற இடமாக இருக்கட்டும் சொல்லிட்டோம். இந்த அடையாளம் அல்ல, அதோடு கூட இது அருவருப்பு நிறைந்த அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு தெரியாதது இல்லை, தெரிஞ்சதுதான். அதை எப்படி உள்ள பதிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போதனையிலெல்லாம் சரியாகாது. நீங்க அதை கவனமா இருந்து திருத்தினாங்க. ஆண்டவருடைய கிருபைகளெல்லாம் இவைகளால் நுழையும் பொழுதே நாங்கள் எதிர்த்தோம். எதிர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அனுபவத்தை சொல்றோம். முத ஒய்நாள் பள்ளிக்கூட பாடத்துல அந்த சைன், நம்ம இப்ப இருக்கிற அந்த 3 ஃபிளைம் போய் அது மத்தியில் ஒரு கிராஸ் பைபிள் பிரச்சு, அதில் நம்ம சைன் வந்து மூதுதூருடைய செய்தி தான். நம்ம சொல்ல வேண்டியது அதுதான். அது அந்தந்த இடத்துல இந்தியா படத்துல 3 தூதரம் போட்டிருப்பாங்க, அமெரிக்கா படத்துல போட்டிருப்பாங்க, உலகம் முழுசும் காட்டும்போது உலகத்தை போட்டு அதுல 3 தூதரம் போட்டிருப்பாங்க. இப்படிதான் நம்ம சைன். அது மாறி முத வருது ஒரு சபையில ஒரு மூப்பர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த படத்தை அப்படியே கிழிச்சு எடுத்து துறப்பட்டார். அந்த வைராக்கியமானவர்கள்லாம் இப்ப இருக்காங்களா எனக்கு தெரியும். அதனால இது அங்கிருந்து வந்த ஒரு கலாச்சாரம். ஏதாவது ஒரு ரூபத்துல, இப்ப கூட நாங்க ரூபத்துல அது உங்களிடத்துல வருமானால் அதை நீங்க சகிச்சு இதோட கூட சேர்த்து இயேசு என்கிற பெயரை குறிக்கக்கூடிய ஒரு படம். அவர் இயேசு அல்ல, பரலோகத்தினுடைய தேவன் அல்ல. நீங்க கூட இதுல நம்ம சசிகலா சிஸ்டர் எடுப்பாங்கன்னு பார்க்க இன்னும் எடுத்த பாடம் இல்லை. இயேசுன்னு படம் வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அது பாடத்தை கற்றுத்தரும் என்று சொல்லி. ஆனா இனி இல்லை, அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அந்த மனதிலிருந்து வெளியெடுக்க வேண்டும். அந்த படத்தை பார்த்து இது இயேசு அவர்கள் என்று சொல்லக்கூடாது, இது சாத்தான் என்று சொல்றது. அந்த மனப்பக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா இது கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் வரப்போறாரு, அதுக்கு முந்தி சாத்தான் வரப்போறான். அவன் இந்த ஃபேஸ்ல வந்தாதாங்க உலகம் ஏத்துக்கும், வேற எந்த ஃபேஸ்ல வந்தாலும் ஏத்துக்காது. அவன் ஃபேஸ் தான் அது. அவனுடைய ரூபத்தை தான் அவன் வரைந்து வைத்திருக்கிறான். அதனால அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு இன்னும் பிரயாசப்பட்டு விட வேண்டும். பிரயாசப்பட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் தவிர்க்க முடியும். அதுக்காக போய் சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க, சரிங்களா? இன்னும் நிறைய அருவருப்புகள் சபைக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க. ஆக்சுவலா இதை நான் ஒரு சில சர்ச்ல பார்த்துருக்கேன், அதனால இதை நான் சொல்றேன். என்னன்னா இப்ப இப்ப வந்து உலகத்துல நிறைய வஞ்சகம் போயிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி வஞ்சகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஈர்ப்பு விதி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணப்படிதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அதை வைத்து எடுத்து சில விஷயங்களை எடுத்து சில நேரத்துல சர்ச்சில் பிரசங்கம் பண்றதை நான் கேட்டிருக்கேன். அது உண்மையாலுமே அது எனக்கு ஒரு ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்ன 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 சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து காடுக்கு வந்து எப்பவுமே நன்றி உள்ளவர்களா இருங்க, அது உண்மை நல்லதுதான். ஆனா நீங்க தேங்க்ஃபுல்லா நீங்க இருந்துட்டு நீங்க வந்து என்னன்னா சாரி எனக்கு எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தேங்க்ஃபுல்லா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணி அது கிடைச்சிட்ட மாதிரியே நீங்க நம்பிட்டு என்ன பண்ணுங்கன்னா தேங்க்யூ காட்னு சொல்லுங்க, அது நீங்க ரொம்ப இருக்க பிடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எலஞ்சிவேட் நமக்கு வந்து சொல்றது என்னன்னா, அப்கோர்ஸ் நம்ம தேங்க் பண்ணணும் தான். ஆனா எலஞ்சிவேட் சொல்றது என்னன்னா, அவர்கிட்ட ஃபெய்த்தை நான் ஒப்பு கொடுத்துட்டு அவர் பார்த்துப்பாரு, அவர் கண்டிப்பா அதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம தேங்க் பண்றது. பட் இந்த மாதிரி சில சர்மன்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன் பாஸ்டர். சரி, சோஸ்திரம் செலுத்த வேண்டும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிஸ்மரைஸ், என்ன மிஸ்மரைஸ் பண்ணிக்கிற மாதிரி, இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்புகிறது. அது வருமா வராத நமக்கு தெரியாது, ஆனா இருப்பதாக நம்பி
சில நேரம் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள கூட கொண்டு விட்டுரும். ஏன்னா இது இது இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு, ரொம்ப தீவிரம். நீங்க சொன்னது வந்து சும்மா லகுவா எடுக்கிற காரியம் அல்ல, அப்படியே உலகத்தை கொண்டு உள்ள வச்சு. ஒரு சகோதரன் என்று சொன்னார், டிவிஷனுடைய செக்ரட்டரி, ஐ திங்க் சோ, வந்து மெடிடேஷன் இஸ் நீடட். என்ன மெடிடேஷன் அப்படி இந்த யோகா அங்கச்சவங்க தெரியும், அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு அவர் போதித்து, அவர் பிள்ளைகள் அதை செய்கிறதெல்லாம் ஆதாரமாக காட்டி நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும், ஒரு போதகர் அதை எதிர்த்ததாகவும் நான் அறிய முற்பட்டேன். ஆனா இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பார்க்கிறேன். நாட் 1 hour மெடிடேஷன், 1 மணி நேரம் தியானம் அல்ல, இரவு பகலும் தியானமாய் இருக்கிறவன். உங்களுடைய பள்ளிகளெல்லாம் வேலைகளெல்லாம் நிறுத்திவிட்டு தியானமாய் இருப்பது அல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூர ஒதுக்கி வச்சுட்டு தானா போய் ஒதுங்கி இருந்து தியானமாய் இருப்பதல்ல. நீங்கள் நடக்கும் பொழுதும், நீங்கள் வேலை செய்யும் பொழுதும், நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சம்பாஷித்துக் கொண்டு இருக்கும் பொழுதும், உங்க பெற்றோர்களிடத்தில் அல்லது பிள்ளைகளிடத்தில், உங்கள் உறவினரிடத்தில் இங்கே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. அது கம்ப்ளீட்டா மாறி வந்துடுச்சு. நான் நீங்க சொன்னதுக்கு ஒரு உதாரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஒரு அருமையான ஒரு பிரின்சிபால், நான் அப்போ கான்டாக்ட். அந்த பிரின்சிபால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் ஒரு காரியத்துக்கு ஒரு முண்டில் வச்சுப்பார். எதுக்காக ஒன்று ஜோம் பண்ணிட்டாருன்னா, ஏதாவது ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது நடக்குது இல்லையோ சோஸ்திர காணிக்க போட்டுருவார், அந்த உண்டியலுக்குள்ள போட்டுருவார். அதை பிற மொத்தமா கொண்டு கோயிலில் வைக்க வருவாங்களா, ₹1 ₹2 அவர் முடிஞ்சதா அதில் போட்டுருவார், அந்த நேரம் இருக்கிறத போட்டுருவார். என்ன செய்றீங்க அப்படின்னு, நான் சோஸ்திர காணிக்க போட்டுட்டேன்ல, அப்ப கர்த்தர் எனக்கு கண்டிப்பா தரணும் இல்லையா, தந்துதான் ஆகணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தேவனுக்கு லட்சம் கொடுக்கிறீர்களோன்னு. என்னப்பா இப்படி பேசுறாரு, நீங்க கேட்டது உங்களுக்கு வேண்டியது உங்க விருப்பம், ஆனா அவருடைய பார்வையில் உங்களுக்கு நன்மையானதை மாத்திரமே செய்யும் பொழுது, நீங்கள் நன்மை என்று நினைப்பது அவருக்கு தீமையா இருந்தால் உங்களுக்கு கைகூடாது இல்லையா. அதனால எப்படினாலும் அது கைகூடிடணும் அப்படிங்கிறத முன்பாக ஆண்டருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் இன்னும் அந்த பழக்கத்தில் இருப்பார் என்றுதான் நம்புகிறேன். இது கிட்டத்தட்ட அதுதான் நம்மளையே நம்ம மெஸ்மரைஸ் பண்ணிக்கிறது. தேங்க்யூ காட், செய்துட்டீங்க, நீங்க செய்ய போறதுக்காக நன்றி, நான் அதை கண்டிப்பா, அதெல்லாம் இல்லை. அண்ணாலை போல ஜெபம் பண்ணுங்க. அண்ணாலு ஆண்டவருடைய சமூகத்தை தன் பாரத்தை எல்லாம் ஊற்றி விட்டு அதற்கு பிறகு முகமா இல்லை, அவர் துக்கப்படுகிற முகமே ஒரு இடத்துல காணப்படவில்லை. ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கிடுவார். அவர் குழந்தை தந்தாலும் சரி தரட்டாலும் சரி, இனி அவர் பாரம். நான் அவருடைய சமூகத்தில் ஊட்டி விட்டேன், நான் அவர் சமூகத்தில் பொருத்தனை செய்து விட்டேன், நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தரப்போறார், அதற்காக சோஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அலையவில்லை. பிள்ளை கொடுக்கப்பட்ட பொழுது தேவனிடத்துல அவர் ஏற்படுத்தி கொண்ட பொருத்தனையை நிறைவேற்றி முடித்தார். அதனால ஜெபத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது நாட் ஒன்லி இந்த நிலையில மாத்திரம் அல்ல, உங்களையே ஒரு போதகன் என்று வசியப்படுத்துற செயல்லாம் இன்னைக்கு சபையில உண்டாயிடுச்சு. உங்களை முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் என்று சொல்லிவிடுவார்கள், சொல்லி விட்டுட்டு மெஸ்மரைஸும் பண்ணுவாங்க. அதாவது அவர்கள் நினைப்பதை நீங்கள் நினைக்கும்படியாக செய்வார்கள். இது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு, ஆண்டவர் உங்களை தொடுகிறார், இப்படி ஒரு விதமான சைன். இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார், அன்பான சகோதரியே உன் இருதயத்தை அவளுக்கு தெர, ஆண்டவர் உன்னை தொடுகிறார். அப்படி அவன் ஆடுவான், அவங்க ஆடுவாங்க, எல்லாம் ஆடுவாங்க. பியூர்லி டெவிலிஷ். நீங்க சொன்னதும் டெவிலிஷ். இயேசு என்கிற பெயரிலே சாத்தான், அதான் உண்மை. அது சபைக்குள் இருக்கு. பாபிலோனிய கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுகிற காரணம்னா, இயேசுவின் பெயரில் சாத்தான். நம்ம இயேசுவின் பெயரில் வேதாகமத்தின்படி இருக்க வேண்டிய பிள்ளைகள் பாபிலோனியதை கொண்டு வந்து உள்ள வந்து பூத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால 100% மை பிரதர் டெவிலிஷ். நான் அருவருப்புன்னு சொல்லல, பிசாசின் தன்மை.
சரி, வேற ஏதாவது அருவருப்புகள் நீங்க சொல்ல வேண்டும் என்று விரும்புவது? கிறிஸ்துமஸ் சரி. கிறிஸ்துமஸ் இப்பெல்லாம் நிறைய நம்ம அட்வென்டிஸ்ல நிறைய சொல்லி இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். நீங்கள் கிறிஸ்துமஸ் குறித்து நீங்க ஒரு பாடம் படிக்கணும். தீர்க்கதரிசி நிறைய பேசி இருக்கிறாங்க அதை குறித்து. கிறிஸ்துமஸினுடைய தோற்றம் அருவருப்பானது. அது சபைக்குள்ள தீர்க்கதரிசி காலத்திலே வந்துச்சு. இப்ப ஏதோ வந்ததாக நீங்க நினைத்து விடாதீங்க. தீர்க்கதரிசி ஜீவனோடு இருக்கும் பொழுது சபைக்குள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பழக்கம் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம அந்த டேட்டுக்கு போகல. அந்த ஓய்வு நாள்ல அதை உலகத்தோடு சேர்ந்து நினைவு கூறுகிற ஒரு அனுபவம் இருக்கும். இதை நீங்க ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி ஒன்று கொண்டு வச்சு அதில் பரிசு பொருள் கட்டுறது, அந்த அனுபவங்கள்லாம் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே வந்துச்சு. ஆனா அவங்க அதை விக்கிரக ஆராதனைக்காக மோசையினுடைய மரண நாளை தேவன் மறைத்தது போல கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளை மறைத்து விட்டா பிறப்பு நாளை கண்டுபிடிக்க முடியாது. ஞானஸ்நான நாளை கண்டுபிடிச்சிக்கலாம், பிறப்பு நாள் நீங்க என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதை மறைத்து வச்சிருக்காது. விக்கிரக ஆராதனைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக மறைத்து இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு பரிசு கொண்டு தரத்தான் செய்வாங்க, நீங்க மறுக்க முடியாது, அந்த பரிசை வாங்கித்தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நீங்க திருப்பி பரிசு கொடுக்கும்போது நம்மளுடைய புஸ்தகங்களை பரிசாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை உங்க ஆலயத்துக்குள்ள இதை ஒரு ட்ரீயை வச்சு ஒரு காணிக்கை கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தேவனுடைய ஊழியத்துக்கு கொண்டு அந்த இடத்துல காணிக்கைகள் கொண்டு நிரப்பி விடுங்கள். அதாவது விசுவாசிகள் இந்த செயலில் ஈடுபட பிரயாசப்படும் பொழுது அதை அப்படியே தெய்வீகமாய் மாற்றுவதற்கு தீர்க்கதரிசி பிரயாசப்பட்டாங்க. ஆனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் எங்கேயும் சொல்லல. கொண்டாட முற்படுகிறவர்களுக்கு ஆலோசனை, ஆனால் சிறந்தது கொண்டாடாமல் இருக்கிறது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது அப்படி இல்லவே இல்லை. தீர்க்கதரிசனுடைய ஆலோசனைப்படி இல்லவே இல்லை. உலகத்தை அப்படியே பின்பற்றுறாங்க. கேரல்ஸ் வருவாங்க தெரியுமா? நான் முதல்ல அதுக்கு கொஞ்சம் சரி நம்ம சபையில இருந்து வராங்கன்னு காணிக்கை கொடுத்தேன். அந்த குரூப் அப்படியே வாங்கிட்டு போய் அந்த காணிக்கை போய் நைட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டு போயிருது. பொதுவாக தான் நடக்குது. அது உலகத்தனுடைய. நம்ம கேரல்ஸ் போகவே கூடாது. she never encourages that. அந்த சாபத்துல நீங்க ஒரு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய செய்தியை கொடுப்பதுல தப்பு இல்லை. கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் சொல்லி விசேஷ வெகுமதிகளை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வருவதுல தப்பு இல்லை. ஆனா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தப்பு. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க கிறிஸ்துமஸ்ங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில ஒரு போதகர் கிறிஸ்துமஸும் கொண்டாடணும் ஈஸ்டரும் கொண்டாடணும்னு சொல்லி ஈஸ்டரும் கொண்டாடிட்டு போயிட்டாரு. சபை ஒன்றும் செய்ய முடியலங்க, அவர் நினைக்கும் போதகர். இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது சிறப்பு. ஒருவேளை நம்ம யாராவது ஆலயத்துல அன்னைக்கு இயேசுவினுடைய பிறப்பை குறித்து பேசுவார்கள் என்று சொன்னால் நம்ம அதை குற்றப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. ஒருவேளை யாராவது எல்லாரும் இந்த இதுல தேவனுக்கு இந்த காணிக்கை செலுத்துகிறார், நம்மளும் காணிக்கை செலுத்தும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒரு விசேஷத்தை வெகுமதிகளை கொண்டு வைப்பார்கள், அது தப்பு இல்லை. ஆனா அதை கொண்டாட்டமாக அதை ஒரு உலக கலாச்சாரத்தினுடைய துணைக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. அதுக்காக ஈஸ்டருக்கு போயிட முடியுமா? இல்ல, அப்படி ஒவ்வொன்றுலாம் நீங்க போகிட முடியாது. இது உள்ள புகுந்துட்டாங்க. இன்னும் புகுற கூடாது. இப்பவும் எல்லா சபையும் வரல. எங்க சபையில எல்லாம் இப்பதான் தலை தூக்கி இருக்கு. இடையில கேரல்ஸ் எல்லாம் போனாங்க, உடனே எடுத்து அப்ப விசுவாசிகள் ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ். சண்டை போடுவாங்க, ஆனா கோட்பாடுல ஸ்ட்ராங் ஆனவங்க, நல்ல அடிப்படை உள்ளவர்கள் எடுத்து சண்டையை போட்டு நிப்பாட்டாங்க. அதனால அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி உங்களால ஒரு ட்ரீயை வச்சு வெகுமதியை கொண்டு கட்ட முடியாது. நீங்க அதை கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால பெட்டர் டு அவாய்ட் இட். இதான் என்னுடைய ஆலோசனை. ஏன்னா அவங்க தாவீதை போல நடனம் ஆடி தாவீதை மாதிரி நீங்க நடனம் ஆட முடியாது. அதனால நீங்க நடனத்தை தவிர்த்து விடுங்க. இதுதான் என்னுடைய ஆலோசனை. ஏன்னா தீர்க்கதரிசி ஆவியினுடைய எழுத்துக்கள் படிக்கும்போது அது தெய்வீகமானதுங்கிறாங்க. நம்ம கிட்ட இங்க தெய்வீகமான நடனம் வரப்போகுது. அதனால விட்டுருங்க.
அந்த மாதிரிலாம் அதை உதாரணங்களை எடுத்து நீங்க பின்பற்றாதீங்க, பெட்டர் டு லீவ் இட். அதே மாதிரிதான் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆலோசனையில நான் சொல்லியிருப்பேன். மை கன்க்ளூஷன் இஸ், என்னுடைய ஒரு ஆர்டிகல் என்னுடைய கன்க்ளூஷன் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தோஸ் திங்ஸ். ஏன்னா அதே போல உங்களால செய்ய முடியும். சரி, வேற கேரல்ஸ் வேண்டான்னு சொல்றீங்களா பாஸ்டர்? என்னம்மா? கேரல்ஸ் வேண்டான்னு சொல்றீங்களா? கேரல் சிங்கிங் 100% வேண்டாமா? அந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் கம்ப்ளீட்லி ஐடல், பாபிலோனிய தேவன். 100% வேண்டாம். இதுல இந்த நாள் வந்து நம்ம முக்கியப்படுத்துறல, நாளை முக்கியப்படுத்த தீர்க்கதரிசி எங்கேயுமே சொல்லல. கிறிஸ்துமஸ் சீசன்ல எல்லா கிறிஸ்துவர்களும் இயேசு பிறந்தார் என்கிற மனநிலையில் இருப்பார்கள். யூஸ் தட் டைம் டு டூ யுவர் மினிஸ்ட்ரின்னு எழுதுறாங்க. அவர்களை கிறிஸ்துவின் உண்மையான நிலைக்குள் கொண்டு வருவதற்கு பிரயோஜனப்படுத்துங்கன்னு எழுதுறாங்க. கேரல்ஸ் இஸ் பியூர்லி அகேன்ஸ்ட் தி வேர்ட் ஆஃப் காட். காணிக்க அப்படிலாம் ஆண்டவர் பேச சொல்லலங்க. சொல்லுங்க. செமி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. என்ன கிறிஸ்துமஸ்? வேற நாள்ல, கிறிஸ்மஸ் இல்லாத வேற நாள்ல. நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. கொண்டாடக்கூடாதுமா. சரி. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதுக்கு நமக்கு உத்தரவாதம் கிடையாது, தீர்க்கதரிசியிலே கிடையாது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்களுக்கான ஆலோசனையில ஒண்ணுதான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நீங்க கொண்டு வைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யறது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதுக்கு அவங்க கொண்டாடணும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு எழுதுறாங்க. மோசையினுடைய மரண நாளை வச்சு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒப்பிட்டு ஆண்டவர் ஐடல் வர்ஷிப்புக்காக அதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஆர்டிகல் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். ஆனா பெட்டர் அவாய்ட் தோஸ் திங்ஸ். இனி வந்து நீங்க கிறிஸ்துமஸ் வந்து அந்த மற்ற கிறிஸ்தவர்களை அவர்களுடைய தவறிலிருந்து திருப்புவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை உங்களால் உண்டாக்க முடியாது. நீங்க அவர்களுக்குள்ளான் போய்விட்டீர்கள். நீங்க கேரல்ஸ்குள்ள போயிட்டீங்க. நான் செமி கிறிஸ்துமஸ் புதுசாக கேள்விப்படுறேன். வேற ஒரு நாளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, ஸ்கூல்ஸ்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது. கேட்டா எல்லா மதத்தினுடைய பிள்ளைகளும் எங்க இருக்கு? எல்லா மதத்தின் பிள்ளைகளும் வாண்ட இருக்குன்னு சொன்னா வா ரிலிஜன் கல்ச்சருக்குள்ள தான் நீ கொண்டு வரணும். அவங்க ரிலிஜன் கல்ச்சர் நீ எப்படி கொண்டு வர முடியும்? ஸ்பைசர் காலேஜில் ஒருக்கா ஏதோ ஆலயத்தை திறக்கும் பொழுது பெரிய கோலம் போட்டு வச்சுட்டாங்களாம். அவ்வளவுதான், ஒருத்தன் காலையிலவே அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு. அந்த நம்ம வந்து நம்ம கல்ச்சரை தான் உலகத்துக்குள்ள கொண்டு போகணுமே தவிர உலகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. பாபிலோனுடைய கலாச்சாரத்தை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. பாபிலோனிய கிறிஸ்துவத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. அதனால இன்னைக்கு இருக்கிற என்னுடைய ஆலோசனை நோ கிறிஸ்டியன்ஸ். உலக அம்மையாருடைய புத்தகத்தை எடுத்துட்டு 1-2 குறிப்புகளை காட்டி இந்த பாருங்க அப்படி சொல்லி அதே மாதிரி உன்னால செய்ய முடியாதப்பா. அந்த தெய்வீகத்தை உன்னால கொண்டு வர முடியாது. நீ முழுமையா பதறனால நிரம்பி நிற்க. பாடல், ஜெபம், பிரசங்கம் எதுதான் சரி? நீ எங்க உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும். அதனால பெட்டர் அவாய்ட் தட். அதுதான் என்னுடைய ஆலோசனை. நாங்க கொண்டாடுவதில்லை, எங்க வீடுகளில் நாங்க கட்டுவதில்லை, எதையும் செய்யறது இல்லை. சரிங்க சார். இல்லப்பா, இப்போதான் நானும் அது செய்யறது இல்லப்பா. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதை அப்புறந்தே செய்யறது இல்லை. அது செய்யறது இல்லை. பட் என்னன்னா அந்த நாள்ல இப்ப நம்ம கூட சார்ந்த வர்றவங்க என்ன செய்யறாங்க, நம்ம மிஷின்ல வந்து இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம கொஞ்சம் லைட் எல்லாம் போடுங்க, சீரியல் பல்பு போடுங்க, ஸ்டாரை தொங்க போடுங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அது செய்யலனாலையும் சபை அந்த இடத்துல ஏன்னா மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்களே, அதனால நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்க ஊர்ல கிறிஸ்துமஸ் டைம்ல என்ன பார்த்தாங்கன்னா, நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இப்போ அந்த பேச்சை கேட்க முடியல. நீங்க மட்டும் ஸ்டார் கட்ட மாட்டீங்களோ? உங்க சபையில் மற்றவங்களும் கட்டுறாங்களே, நீங்க ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? அன்ஆன்சரபிள். தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு தான் வெளியே வரும். இந்தியா அப்படி இல்லை. நீங்க கட்ட மாட்டீங்க, நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டீங்க அப்படி பேசுவாங்க. இப்ப இவங்களுக்கு கேரல்ஸ் போறாங்க, அவங்களும் கேரல்ஸ் போறாங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் கோயில் முடிஞ்ச உடனே கறி வாங்கி கொண்டு குழம்பு வச்சுறான், இவன் கோயில் முடிஞ்ச உடனே இவனும் வேலையை பார்த்துறான்.
மதுரைலாம் போனீங்கன்னா அந்த காலத்துல ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சனிக்கிழமை சர்ச் முடிஞ்சோடனே பர்ச்சேசிங் வந்துருவாங்க. சரிங்களா? நான் அப்படி அழைக்கப்பட்டேன், அதனால சொல்றேன். பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்துருவாங்களே, நீங்க என்ன வர மாட்டேங்கிறீங்க. சரி, அதனால இந்த நாட்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. இதெல்லாம் கொண்டு போய் இதை செய்யறதுக்கு வழி தேடுவதை காட்டிலும் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. சரி, வேற ஏதாவது அறிவு இருக்கு? கை தட்டுறது பாஸ்டர். கை தட்டுறது, ஆராதனை முறைமை அப்படின்னு போனீங்க சொன்னா, இன்னும் சில கோயிலெல்லாம் கை தட்டுறது இல்லை. கை தட்டுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. கை தட்ட தூண்டுகிற ஆள் இல்லை, ஆகையினாலே அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கைத்தட்டவில்லை. ஆனா யாராவது நின்று தூண்டினா அவங்க தாராளமாக தட்டுவார்கள். அதான் ஒரு கோயில், பழங்காலத்து கோயில் மதுரையில அல்லேலூயா சொல்லணும்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, கோயில அதிர்ந்து பாருங்க ஆமேன்னு. அதனால ஆளுதான் வேணும். ஆள் உண்டாயிட்டுன்னு சொன்னா சபை முழுசும் நிறைஞ்சிடும். ஆனா ஆளு சீக்கிரம் உருவாயிடும். ஆனா கைத்தட்டுற பழக்கம் வந்து பாபிலோனிய கிறிஸ்துவருடைய பழக்கம், அஞ்ஞானிகளுடைய பழக்கம், அதெல்லாம் நீங்க அங்கதான் பார்க்க முடியும். அது இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்குது. ரொம்ப பிரபலமாகவே இருக்குது. ரொம்ப பிரபலமாக அவங்களை காட்டிலும் நம்ம ரொம்ப தீவிரமாக என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா கை தட்டணும். உண்மைதான். அவன் வந்து நின்று பார்த்தா நம்ம தோத்து போற அளவுக்கு, நம்ம அவன் தோத்து போற அளவுக்கு நம்ம கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டலாமா தட்டக்கூடாதா? கூடாது பாஸ்டர். அது அது எப்படின்னு தெரியும்ல. ஏன் தட்டக்கூடாதுன்னு தெரியுமா? பாஸ்டர் அம்மையார் இது எழுதி வச்சிருக்காங்கல்ல பாஸ்டர். என்னங்கம்மா? எனக்கு இது எங்க படிச்செல்லாம் தெரியல பாஸ்டர். நம்ம இந்த மாதிரி கை தட்டி ஆராதனை செய்யறது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மையார் கண்டித்திருக்கிறதா நான் புத்தகத்துல படித்திருக்கேன் பாஸ்டர். அண்ட் இங்க வந்து பாஸ்டர், இங்க சபையில எப்படி சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு விதமா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ அது மேல இருந்து பாட்டு பாடுறவங்களோ இல்ல முன்னாடி நிக்கிறவங்களோ என்ன சொல்றாங்கன்னா, கை தட்டி உற்சாகமா எல்லாம் பாட்டு பாடுங்க, ஏன் எல்லாம் அப்படியே இருக்கீங்க, உற்சாகமா கை தட்டுங்க அப்படின்னு அந்த டைம்ல கேட்கும்போது பாஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பாஸ்டர். சரி, நான் அதுக்குரிய நோட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ரொம்ப சின்ன இந்த வசனங்கள் எடுத்துடலாமா? ஏன் கை தட்டக்கூடாது? ஒரு வசனம் இருக்குல்ல, கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் வீணையோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குல்ல பாஸ்டர். ஆமா, அது எந்த எந்த மாதிரி அர்த்தம் வரப்பா? 150வது சங்கீதம் 5வது வசனம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இதைதான் அன்னைக்கு பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் தாங்கள் கை தட்டுவதற்கு ஆதாரமாக எடுத்து வைத்த வசனம். அப்போ நம்முடைய சபையினுடைய போதகர்கள், அன்னைக்கு இருந்த போதகர்கள், இந்த ஓசை உள்ள கைத்தாளம், பேரோசை உள்ள கைத்தாளம், இந்த ஒரு 2 இது ரவுண்டா வச்சுக்கிட்டு அப்படியே தட்டுவாங்க தெரியுமா? ஆமா, அதை இப்படி தட்டுனா ஓசை உள்ள கைத்தாளம் நினைக்கிறேன், இப்படி தட்டுனா பேரோசை உள்ள கைத்தாளம், ஏதோ ஒண்ணு. அதை ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்படி தட்டுனா ஒண்ணு, இப்படி தட்டுனா ஒண்ணு. இதுதான் அந்த இசைக்கருவி கை தட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நம்ம பிள்ளைகள் கைத்தட்டினா அவன் ரொம்ப விவரமானவன், எல்லாம் வேதத்துல மாணக்கன் தானே, அதனால அவன் ரொம்ப தெளிவா வசனம் எடுப்பான். பாத்தீங்களா? இதை எனக்கு ஒரு மூத்த போதகர் எடுத்து கொடுத்தாரு. நீ கைத்தட்டக்கூடாதுங்கிற என்ன வசனம் காட்டுறாங்க கைத்தட்டுறதுக்கு. ஆக்சுவலி அவருக்கு கைத்தட்டணும், அவர் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா எடுத்து காட்டி விளக்கம் கேட்டாரு. அதை படிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். 47வது சங்கீதம்
ஜாஃப்னி, அப்பாவோட பழைய பைபிள் எடுத்துட்டு வாமா. முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சரி, இது இது நம்ம போதகர். இது வந்து நம்ம அந்த சிம்பிள்ஸை சிம்பிள்ஸ் விளக்கம் கொடுத்த மாதிரிலாம் இதை நினைச்ச முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. இது கை கொட்டி அப்படிங்கிறது கை தட்டுறது தான். அப்போ இங்கதான் நேரடியா இருக்கலாப்பா, கை தட்டி தேவனை கம்பீரமாய் நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் இருக்குல்ல. மறுபடியும் என்ன கை தட்டினா என்ன தப்பா அப்படின்னு அந்த கேள்வி வைக்கப்பட்டது. அந்த கேள்வி வைக்க மட்டும் பொதுவா என்கிட்ட அப்படி கேட்குறாங்கப்பா அது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வைக்கப்பட்டது. அப்ப நான் இது என்ன ஆண்டவரே, நீங்க வந்து ஆலயத்துல என் மனசுல எழுப்பின கேள்விகள். அப்ப ஆலயத்துல தாவீது வந்து இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கு தனித்தனி பிரத்யேக குழுக்களை ஏற்படுத்தினானே, எல்லாரும் இசையை வாசிக்க அவன் அனுமதி கொடுக்கவில்லையே. அதுவும் ஒரு இசையை வாசிக்க ஒரு இசையை ஒழுங்கு அங்கே இருந்துச்சு. ஆனா இந்த கை தட்டுறது எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் இசை வாசிக்கிற மாதிரி இல்லையா? அது உங்களுடைய திட்டத்துக்கு எதிராக இல்லையா? இது சரியா இருக்குமா? அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். எப்பெல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது, சந்தோஷப்படும் போது கை தட்டுவாங்க, வாழ்த்தும் போது கை தட்டுவாங்க, கேலி பண்ணும்போது கை தட்டுவாங்க, துக்கம் நிறைந்த இடத்துல கூட கை தட்டுற அனுபவங்கள் இருக்கிறத இங்க நினைச்ச உங்களுடைய பைபிள்ல படிக்க முடியும். வசனத்துல நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நம்ம அதை வாசிக்க வேண்டியதில்லை. இன்னும் இது ஒரு சங்கீதம் என்பதை மனதில் கொள்ள வேண்டியிருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா போயிடுறேன், மூல பாஷைகளெல்லாம் நான் போக விரும்பல. நீங்க ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 98:8 வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாட கடவுது. இது என்ன? எது கை கொட்டணுமாமா? கை தட்டுறது என்ன? இது கை தட்டுறது. எது கை தட்டணுமா? ஆறுகள் கை தட்ட முடியுமா? அது கை இல்லை, கை தட்டுற இது இல்லை. ஆனா சங்கீதத்துல அந்த பொயட்ரியா என்ன சொல்றாருன்னா, கை தட்டுற ஒரு அனுபவத்துக்கு சொல்றாரு. அது கை தட்டுறது நீங்க என்ன செய்ய சொல்றாரு? வாசிங்கன்னு ஆறுகள் கை கொட்டி கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாட கடவுது. ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் பாட. அப்ப கை கொட்டி கெம்பீரித்து பாட சொல்றோம். அந்த கெம்பீரித்து பாடுகிற ஒரு அடையாள சின்னம் தான் கை கொட்டுறது. கை தட்டுறது இல்லை. கை தட்டி பாடுங்கன்னு சொன்னா கை தட்டுறது சந்தோஷமான சூழ்நிலையில அது கை தட்டப்பட்டிருக்குது. அப்ப நீ கை தட்டி பாடு அப்படின்னு சொன்னா ஆறு கை தட்ட முடியாது. ஆனா கெம்பீரித்து பாடுகிற ஒரு காரியத்துக்கு அது அடையாளமாய் சொல்லியிருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். மறுபடியும் கம்பீரமாய் அங்க சத்தம் போடுகிறதுக்கு ஒரு அடையாளமா என்ன கை கொட்டணுமா? மரங்கள் கை கொட்டணுமா? சரிதானா? கை கொட்டு அப்படிங்கும் போது அது ஒரு அடையாளத்தை அர்த்தத்தை குறிக்கிறது. என்ன? கம்பீரமாய் பாடுறது. சகல ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க, சகல ஜனங்களை கை கொட்டி. அதாவது சகல ஜனங்களை கம்பீரித்து பாடணுமா? 98:4 வாசிங்க. ஃபர்ஸ்ட் எந்த வசனம்? ஃபர்ஸ்ட் 4 94 4 ஃபர்ஸ்ட் 98:4. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள்.
முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகள் என்ன செய்யணும்? முழக்கமிட்டு கெம்பீரமாய் சகல ஜனங்களும் கை கொட்டி ஆர்ப்பரிங்கன்னு சொன்ன சந்தோஷமா கெம்பீரமா பாடணும். அந்த கை தட்டி பாடுறதில்ல, உங்க இருதயம் ஆனந்தத்தினால நிறைந்து பாட வேண்டும். அவ்வளவுதான். இதை எடுத்து நான் கை தட்டினா தட்டிக்க போ அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அந்த போதகர்கள்லாம் கைத்தட்டி அந்த கேள்வி கேட்டார்ல, கைத்தட்டி பாடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறதுலாம் என்ன இருக்கு, இதனால நான் பரலோகத்தை இழந்துருவோமா, இதனால நரகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஒழுங்குக்கு எதிராக இருக்கிற எல்லாம் நீக்கப்படும். தெரியாம செய்துட்டேன், எனக்கு தெரியாது, அதுதான் ரொம்ப எனக்கு சேட்டஸ்ட் திங். முந்திலாம் நான் வேற மாதிரி அறியாமையில் உள்ள காலங்களில் எனக்கு அது வேற, அது இது இல்லை. அறியாமல் உள்ள காலங்களில் காணாத போய் இருக்கிறாருன்னா தெரியாம செஞ்சதெல்லாம் அவர் கண்டுக்காம விட்டுறாரு. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்துல வருகிறவர்களுக்கு. ஆனா எனக்கு தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடமே இல்லை. இப்ப நான் கூட பெரிய பாடல் பாட புஸ்தகத்துல இருந்து பாட்டு பாடுங்க, பெரிய பாட்டு புஸ்தகத்து பாட்டு பாடுங்க அது நான் சொல்றேன் இல்லைங்களா. அதை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றவங்க எவ்வளவு தக்க எச்சரிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன் இன்னைக்கு கூட நல்ல பாடல் பாடுங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பாடல்கள் நம்ம வேண்டாம், நான் வேண்டான்னு சொல்ற பாடல்கள். இதனால மனசுல என்ன ஓட்டிச்சு, இந்த பாடல் கூட்டத்தை எதுக்கு நடத்தணும், வேண்டாமே, நிறுத்திடுவோம். என் மனசுல பட்டது. நான் வெளிப்படையா தான் பேசுவேன், எனக்கு மறைச்சுலாம் பேச தெரியும். எதுக்கு போட்டுட்டு அவங்க திடீர்னு ஒருத்தர் வந்து பெரிய பாட்டுக்குள்ள பாடுறாங்க, சிலர் வந்து என்ன செய்றாங்க சின்ன பாட்டு. அன்னைக்கு கூட அந்த சகோதரி ஜெயாம பாடும்போது நல்ல பெரிய பாட்டுக்குள்ள இருந்து அழகான பாடல்களும் பாடினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் பாடும்போது அது மாறிடுச்சு. ஒருவேளை அவர்கள் அழைத்தவர்கள் சரியான ஆலோசனையை கொடுக்கவில்லையோ என்று நினைக்கிறேன். இந்த குழுவில் நீங்க வந்திருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்க, பாடல் மிகப்பெரிய ஆபத்து என்று முடிஞ்சா நான் நாளைக்கு அந்த பாடல்களை குறித்து அந்த குறிப்புகளை தேடி எடுக்க முடியுமான்னு பாருங்க. அவைகளை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். அதுவும் நம்ம ரொம்ப இதெல்லாம் ஜெனரல். பாபிலோனியனுடைய பாடல் நமக்கு எதுக்கு? பாபிலோனுடைய குமாரத்தினுடைய பாடல் நமக்கு எதுக்கு? பாபிலோனுடைய கிறிஸ்தவனுடைய பாடல்கள் நமக்கு எதுக்கு? அதே போல நம்ம சபையில உட்கார்ந்து பதர்கள் பாடுகிறது, அந்த பாடல் நமக்கு எதற்கு? போதும் இல்லை தேவனை துதிப்பதற்கு பெரிய பாட்டு புஸ்தகம், அதுக்கு மேல வேணுமா? அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்சா நம்ம நாளைக்கு பாட்டும் ஜெபமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு என்னால ப்ரிப்பேர் பண்ண முடிந்தா நோட்ஸை. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. நான் ஒரு ட்ராக்ஸ் வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதோட கூட இன்னொரு 2 பக்க ட்ராக்ஸும் உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். அதை எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுகிறேன். அதை எழுதிட்டேன் அப்படின்னா இதை ஆயத்தம் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் வேற என்ன அறிவுறுப்பு இருக்கு? நம்ம வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள் ஞாபகம் இருக்குங்களா? சாத்தானில் கொண்டு வந்து விதைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய அறிவுறுப்பு பாபிலோனிய கிறிஸ்தவத்துக்கு. அது இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து என்னது? அது என்னது? ஆண்டவர் எழுத சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் எழுத சொன்னது என்னது? ஆண்டவர் எதை எழுத சொன்ன? பிரமாணத்தை எழுதி போட சொன்னார், 10 கற்பனையை. சரவணன், ஆண்டவர் என்ன எழுத சொன்னார்? பிரமாணமா சார்? பிரமாணம். நம்ம என்ன எழுதுறோம்? நம்ம என்ன எழுதுறோம்? சொல்லுங்க சரவணன். வாக்குத்தத்தம். ஆமா, பிரமாணத்தை கை கொண்டால் வாக்குத்தத்தை தானாய் வந்து விடும். அப்ப பிரமாணம் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னா நான் பிரமாணத்தை கை கொண்டுருவேன், அதை பின்பற்றிடுவேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணத்தை தூர போட்டுட்டு பிரமாணத்தை கை கொண்டால்தான் வரும் என்கிற வாக்கு தத்தத்தை பார்த்து வரப்போகிறதுன்னு சகோதரர் சொன்னாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நீ தரப்போகிறதுக்காக சோஸ்திரம், அதெல்லாம் இல்லை. You praise God that he will give you the right things. அதே மாதிரி இந்த வாக்கு தத்துவம் இது ஒரு மந்திர சொல்லாவும் மாறிடுச்சு. இப்போ மந்திர சொல் மாதிரி காலையில எழும்புனோடனே தூங்கி முடிச்சோன்னு நேரவே கேலண்டர் பார்க்க இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் இந்த இதுல போய் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம இல்லைன்னா கேலண்டர் கேலண்டர்னா பைபிளை புரட்டி அடி பார்த்தோன்னா இது எனக்கு பொதுவாக சரி ஆயிரும் அப்படிமாங்க. சரி ஆகும், ஒரு நாள் ஆபத்துல விட்டுருவோம்.
சாத்தான்ல அந்த வேலையை செய்யறது. பைபிள் திறந்து தேடிடுவீங்களா? விட்டுருங்க, விட்டுருங்க. அது உங்களுக்கு சும்மா நீங்க திருப்திப்படுத்துறதுக்கு 2 வருஷத்தை வாசித்தோம்னா இந்த வருஷம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல. நாங்கள் ஒரு தியானம் வந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மாதாந்திர வாக்கு தத்துவம், வருடாந்திர வாக்கு தத்துவம், வாராந்திர வசன அட்டை, அப்பா பாப்பா நம்ம சபைக்குள்ள முழுமையா பாபிலோன். அதாவது தேவனுடைய சபை பாபிலோனில் ஒன்றா அப்படின்னு படிச்சீங்கன்னா தீர்க்கதரிசி இந்த சபையை பாபிலோன் சொல்றதை பார்க்க முடியும். பாபிலோன் விட்டு வெளியே வா என்று இந்த சபையில இருந்து யாரையும் அழைக்க முடியாது என்று சொல்றதை பார்க்க முடியும். இந்த சபையினுடைய நிலை பாபிலோனை போல் காணப்படுகிறது. அதற்காக இந்த பாபிலோன் இந்த சபையை விட்டு நீங்க வெளியே போக முடியாது. இந்த அருவருப்புக்கு மத்தியில் இங்கே கிறிஸ்துவுக்கு சாட்சி வர வேண்டும். இவைகளை விட்டு விலகி நிற்கணும். சபையை விட்டு விலகி இருக்கக்கூடாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை படுங்க. நிச்சயமாக இதெல்லாம் அருவருப்பு. நான் கால் கழுவுறதல் பத்தி சொன்னேன் இல்லைங்களா? நம்ம என்ன நியத்து, எப்படிதான் இதெல்லாம் வந்துச்சுன்னே தெரியல. யாரு கொண்டு வந்து வச்சா அப்படின்னு தெரியாது. வீட்டுல அலமாரிகள்ல நம்ம படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வர்றவர்கிட்ட எல்லாம் என் பிள்ளை இப்படி இருக்கு, அப்படி பண்ணிச்சு, இந்த பரிசு வாங்கிச்சு, அந்த பரிசு வாங்கிச்சு. தீர்க்கதரிசி எடுத்து சொல்றாங்க, பொன்னான நேரத்தை நீ வீணாக்குற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்க சுய புகழ்ச்சி சொல்லிட்டு இருக்கிற, நீ விக்கிரகத்தின் முன்பாக அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள வழி நடத்துற அப்படின்னு நிறைய இருக்காரு. ஒரு நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சிங்க என்னென்ன செய்யறது நீ உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு சபைக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. எங்க வீட்டுல ஒரு போட்டோ கிடையாது. நானும் நிறைய போட்டோ எடுத்தவன் வாலிய பயத்துல ஸ்பைசர் காலத்துல எல்லாம் இப்படி இவ்வளவு போட்டோ இருக்கிட்டேன். முடியெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ முடி இருக்கும். அவ்வளவு அப்படி போஸ் கொடுத்து சீனியர் எல்லாம் கொடுத்து எடுத்து சும்மா அப்படி வச்சுக்கிட்டே இருந்தேன். நானு வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய கடைசி செமஸ்டர் பரீட்சை எழுதி முடிச்சேன். வீட்டுக்கு வந்துட்டேன். நான் படத்தெல்லாம் எடுத்து தான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு. அங்க வேலைக்கு போயிட்டேன். 6 மாசம் கழிச்சு மறுபடி காந்திநகருக்கு மாத்தினாங்க. அப்ப அந்த பெட்டிகளெல்லாம் படத்தை வச்சுட்டு போனேன். நான் காந்திநகர் எழும்பும் போது இந்த பெட்டி என்கிட்ட கிடையாது, அதுக்குள்ள இந்த துணி கிடையாது. 2 செங்கல் உள்ள வச்சு ஒரு பெட்டி அதே மாதிரி வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன் அவைகள் என்னை விட்டு நீக்கப்பட்டதுக்காக. இப்ப அதை பழைய போட்டாலும் என்கிட்ட கேட்டா வேண்டாம், அது வீண் பெருமையினாலே உண்டான. இதெல்லாம் படிச்ச பிறகு அவைகள் துஷ்டம் தூரதான் போறது. கல்யாண ஆல்பத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதை ஃபேஸ்புக்ல போட அவங்க 2 கெட்டி பிடிக்கிற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி. என்னங்கடா நீங்க சினிமாவா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அவ வியாபாரம் பணம் வாங்கிட்டு வியாபாரத்தை பண்ணி போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்க யாருங்க? நீங்க தேவனுடைய பிள்ளை. தப்பித்தோர் யாராவது உங்க கல்யாண ஆல்பம் தூக்கி ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ எங்க போட்ட சின்ன எடுத்துங்க. அதை நீங்களும் உங்க மனைவிக்கு முன்பாக நடந்தது போட்டோ ஸ்டூடியோவுக்கு முன்பாக நின்று போஸ் கொடுத்துருந்தா வெக்கப்படுங்க. இன்னைக்கு வெக்கப்படுங்க. ஆஹாச்சா, நம்ம மனைவியோடு கூட தனிமையில் செய்ய வேண்டியதை ஒரு ஸ்டூடியோக்காரர்கள் முன்பாக நின்று நான் செய்து காட்டி அதை நான் யூடியூப்ல போட்டு விட்டுருக்கேன், நான் ஃபேஸ்புக்ல போட்டு விட்டுருக்கிறேன் அப்படின்னா வெக்கப்படுங்க. அசிங்கமா தெரியல அவங்களுக்கு? சரி, ஒரு வேளை ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இட்ஸ் ட்ரூ. நமக்கு இல்லை. அது நம்ம வேற ஒரு குறிப்பு வாசனை எத்தனை. நீங்க புதிய மனிதர்கள், நீங்க வேற மனிதர்கள், நீங்க முன்பு உள்ள மனிதர்கள் அல்ல. தட்ஸ் தி லைஃப் ஷுட் பி. அதெல்லாம் தெரியாம கூட போட்டு வச்சிருந்தீங்கன்னா எடுத்துருங்க. தெரியாமல் போட்டு வைத்திருந்தாலோட எடுத்துருங்க. அந்த படங்களை வேற யாருக்கும் காட்டாதீர்கள். முடிஞ்சா கிழிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் சபைக்குள்ள எடுக்கிறது தானே. சபை உட்கட வாசல் இல்லை. சபைக்குள்ள போய் அந்த போஸ் இந்த போஸ் தாலியை கிட்ட விட மாட்டான். தாலிய தூக்கி கொக்கி போட நீ பண்ண அப்படின்னு பாட்டிச்சு படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். கேட்டா ஆறாரம் மழை போட
என் இருதயமும் என் மனைவியினுடைய இருதயம் ஒன்றா இருந்தால் யாரு குறிக்க முடியும்? ஆதாரம் என்னத்துக்கு? ஒன்றா இல்லைன்னா போயிட வேண்டியது, அவ்வளவுதான். ஆதாரத்தை வச்சு ஒன்றா எனர்ஜிய ஆதாரம் உங்களுக்கு ஒண்ணு கொடுப்போம், ஒரு சர்டிபிகேட், அவ்வளவுதான். சரி, இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்படி நம்ம முழுமையா உலகத்துக்குள்ள போயிட்டோம். நம்ம திருமண ஆராதனை முழுமையாய் வேர்ல்ட்லி, உலகத்தன் கூட அவ்வளவு பண்ண மாட்டான். ஐயோ, பொண்ணு வந்து உள்ள உட்கார்றதுக்குள்ள நமக்கு போதுன்னு ஆயிரும். அத்தனை மார்ச் பாஸ்ட். அந்த காலம் மாப்பிள்ளைய கூட வெஸ்டில இருந்து கூட்டி கொண்டு உள்ள வைப்பாங்க. போதுறவதோடு எழும்புவாங்க. மனைவிய தகப்பன் கூட்டி கொண்டு முன்னாடி விட்டுருவாரு, அவ்வளவுதான். பெண்ணை கொண்டு விட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான் நடக்கும். இப்ப பைபிள் பாயான், கேண்டில் பாயான், அந்த பேர்ல இந்த கேளு, அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ், அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும். இதெல்லாம் வேர்ல்ட்லி. இதெல்லாம் நம்ம தவிர்க்க தான் வேண்டும். அப்படி செய்யறவர்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லதான் வேண்டும். சரிங்களா? சரி, நம்ம போதுமான அளவு படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். வேணா இன்னொரு கிளாஸ் போகணுமா? இது போதுமா அருவருப்பை குறித்து படிப்பதற்கு? பாஸ்டர், சர்ச்சில் ட்ரம் அடிக்கிறாங்க, அது சரியா? நாளைக்கு இதை படிப்போமே. லெட்ஸ் see சிங்கிங் அண்ட் ப்ரேயர். இந்த ரெண்டு மாத்திரம் நாளைக்கு நான் அது ஒரு ஐ கிவ் ப்ரையாரிட்டி டு தட். ஐ பிலீவ் so I can do it. அதை எடுத்து நான் உங்களோட கூட வாசித்து, நீங்க சரியானு கேட்டீங்கன்னா தப்புமா? சரிங்களா? அந்த கேள்விக்கு தப்பு. சரிங்களா? நீங்க வேணா அதை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து அந்த பெட்டி எடுக்க போவார் இல்லைங்களா? உடன்படிக்கை பெட்டி எடுக்க போவார், முதற்று போவார். ஆட்டம் பாட்டம் போட்டு வருவாரு, பெட்டி விழுந்துரும். அதை ஒருத்தங்க பேர்லாம் கேட்காதீங்கம்மா, வெரி புவர் பைபிள் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. சரிங்களா? தொட போயிருவாரு, அடிச்சு போட்டுருவாரு. அந்த பெட்டி ஒரு இடத்துல போட்டு வந்துருவாரு. 2ஆம் ட்ரிப் எடுக்க போவார். He makes lot of reformation. Go and study. நானும் முந்தி அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு அலைஞ்சேன். இப்ப வேற பிரசங்கெல்லாம் மாறிடுச்சு, அதே தொடர்வே இல்லை. அதுல அந்த அவனுடைய சீர்திருத்தத்தை போய் படிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும்ன்றது அதுல தெரிஞ்சு, அதை மட்டும் எடுத்து நீங்க 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாங்க. அந்த ஒன்றை மட்டும் வச்சு, இந்த 2 இன்சிடென்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். அதனால அது படிங்க, பார்ப்போம். நாளைய தினத்துல அவைகளை குறித்து நம்ம தியானிக்க முடியுமா என்று சொல்லி பார்ப்போம். இந்த அருவருப்புகள் எல்லாம் விட்டு விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சபையை விட்டு விலகி விடாதுங்க, அருவருப்பை விட்டு விலகுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், அருவருப்பை விட்டு விலகுங்க, சபையை விட்டு விலகாது. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ஜெபம் செய்வோமா? ரோசன் ஜெபம் பண்றீங்களா? சரிங்க சார். ஜெபா. ஜெபம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த வாரத்தின் முதலாம் நாள் முடித்து ராஜாவே 2ஆம் நாளுக்குள்ள பேருக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் தகப்பனே, நாங்க எங்க கிட்ட காணப்படுகிற அருவருப்புகளையும் அப்பா, திருச்சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாகிய நாங்க அப்பா எந்த அளவுக்கு உங்களுடைய ஆலோசனைப்படி நாங்க நடக்கணும், என்னென்ன அருவருப்புகள் எங்கள் மத்தியில காணப்படுது, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அதுல நாங்கள் இருந்திருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம், இன்னமும் எப்படி இருக்கும் அப்படி தெரியாதுன்றதுனால எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க தகப்பனே நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. நாங்க இப்ப படித்தோம் கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக, உங்க இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்க வாழ கிருபை செய்யுங்க. மட்டும் கிருபை செய்றீங்க, அதுக்காக நன்றி. இன்னமும் எங்களுடைய ஜீவனுள்ள நாள் வரையும் அப்பா உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆவியானவர் மூலமா எங்களை மட்டும் நடத்துனீங்க, இன்னமும் எங்களை நடத்துங்க. எது சரி எது தவறுன்றத உணர்த்தி அப்பா அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. கைவிட்டுறாங்க. இப்பொழுதும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணை பாருங்க. எங்க எல்லார்ட்டையுமே அப்பா இயலாமையும் பலகீனமும் உண்டாப்பா, ஆனா எங்களை பலப்படுத்தி உங்களுக்குள்ள நடப்பதற்கு நீங்க வல்லமையும் உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களை நம்பி இருக்கிறோம், கைவிட்டுறாதீங்க. நீங்க மட்டும் காத்து கொண்டீங்க, இனிமேலும் காத்து நடத்துவீங்க நாங்க நம்புறோம் சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கணக்கு பாருங்க, ஆசீர்வதிங்க. கிருபையே இறங்க, நீங்க சீக்கிரம் வர போறீங்க. அது மாத்திரமல்ல அப்பா, எங்களுடைய திருச்சபைக்கு அப்பா ஞாயிற்றுக்கு முடிய போகுது.
இதற்குள்ளாக நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னைக்கு எங்களுக்கு முடிய போகுது, எங்க பெயர் அழைக்கப்படும் என்பதை நாங்க அறியோம் சுவாமி. அதனால ராஜா, நாங்க அதை உணர்ந்த பிள்ளைகளாக அப்பா, நாங்க உங்களுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கைவிட்டுறாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு சுத்தமான இந்த இரவுல எங்களை கண்மணி போல பாதுகாத்து, உங்க சுத்தமான காலையில உங்க துதிக்கு துடி எழும்பி நாளைக்கும் நாங்க சேர்ந்து மீண்டும் படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அவற்றை எங்களுக்காக பாடுபட்டு மரித்த தகப்பனின் நாமத்தினாலே கிஞ்சி மன்றாடி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you. God bless you.